சாயிராம். எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் தள்ளிவிடுகிறது இந்த வாழ்வு. அப்படியாப்பட்ட மனநிலையோடு எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் இருக்கும் என் குழந்தையே, என்னுடைய பிரியமான குழந்தையே, நீ வாழ்வில் நன்றாக வாழப் போகிறாய். உனக்கான அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். நிச்சயமாக நான் கூறுவது நடக்கும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயங்கள் உன் வாழ்வில் நிகழும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், என்னதான் சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் பொறுமையாக இருக்கிறோம். என் அப்பாவின் கூற்றுப்படி நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் என்று பொறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, கவலையே படாதே. பொறுமையாய் இருக்கிறோமே என்று மட்டும் கவலைப்படாதே. உன்னுடைய குணம் மண்ணில் விழுந்த விதையின் குணம். மண்ணில் விழுந்த விதை விருட்சமாக வீறு கொண்டு மேலே எழுமே தவிர அப்படியே தங்கி போய்விடாது. அதேபோல் பொறுமையாக இருக்கும் என் பிள்ளையின் வாழ்வும் வீறு கொண்டு மிக பிரம்மாண்டமான வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்காமல் இருப்பதை வைத்துக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டாலே போதும். வாழ்வு இனிமையாகவே இருக்கும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வந்துவிட்டால், எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னில் வந்துவிட்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்ற கவலை உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும், போவது போகட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று நீ இருந்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை நான் உனக்கு உண்டு பண்ணுவேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனவேதனை? என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு புரிந்து கொள்பவர்களுக்கும் மத்தியில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை எப்பொழுது என்னை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்களோ அப்பொழுதுதான் என் வாழ்வு இனிக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தையே, நீ உன்னுடைய செயலின்படி வாழ்ந்து கொண்டே இரு. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ உன் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்காதே. மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றியும் காட்டாதே. நீ செய்யும் செயலும் உன்னுடைய செயல்களுமே மற்றவர்களுக்கு உன்னுடைய நல்ல மனதை புரிய வைக்கும். உன்னுடைய மனதை எடுத்தும் காட்டும். மற்றவர்களுக்காக நீ உன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளாதே. நீ செல்லும் வழியில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளாமல் உன் வழியில் நீ திறம்பட வாழ்ந்து கொண்டே இரு. நீ வாழும் வாழ்க்கையே உன்னை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும். உன்னை புரிந்து கொண்டு உன் அன்பை உணர்ந்து கொண்டு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயி தேவா. உன் வாழ்வே அவர்களை உன்னை தேடி வர வைக்கும். மிகப்பெரிய மகிழ்ச்சியை கூட ஒரு சிறு துயரம் அளித்து விடுகிறது. எனவே மனதை போட்டு காயப்படுத்தாதே. மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனம் நிம்மதியாக இருந்தாலே மகிழ்ச்சி உன் அருகில் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லாம் முடியும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் உன்னை நேசிக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருப்பதை விட முதலில் உன்னை நீயே நேசித்துப் பார். அப்பொழுது உனக்கே புரிய வரும் உன் மனதின் ஆழம் என்னவென்று, உன் மனதின் அற்புதம் என்னவென்று. முதலில் நீயே உன்னை நேசித்துப் பார். அப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை நேசிக்க துவங்குவார்கள். மாற்றத்தை மற்றவர்களிடம் கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அதை முதலில் உன்னிடத்திலிருந்து கொண்டு வா. அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாகவே இருக்கும். உன் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ அளவுக்கு அதிகமாக வைத்து கொண்டால்தான் ஏமாற்றம் உனக்கு அதிகமாகவே இருக்கும். நீ எவ்வளவு அதை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு மன அமைதியும் நிம்மதியும் உன்னுடனேயே இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும். மற்றவர்களிடம் அது இருக்கிறதே, நம்மிடம் அது இல்லையே.
ஏன் அவர்கள் மட்டும் நன்றாக வாழ்கிறார்கள், நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம் சூழ்ந்திருக்கிறதே என்று மற்றவர்களோடு உன்னை சரிசமமாக எண்ணி எண்ணி யோசித்துக்கொண்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் புண்ணிய பாவத்தை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எனவே எது உனக்கு கிடைத்திருக்கிறதோ, உனக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, உன்னிடம் எது வந்து சேர்ந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். மனப்பக்குவத்தை உன் மனதில் வைத்துக்கொள். அடுத்து என்ன நடக்கும் என்று கவலைப்படாமல் இரு. இப்பொழுது இந்த நொடி நீ வாழும் வாழ்க்கையை நிம்மதியோடும் நன்றாகவும் செல்வ செழிப்போடும் வாழ்ந்து காட்டு. இனிவரும் எதிர்காலம் உனக்கான நல்ல காலமாக மாற்றியமைக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் போது நீ தேவையில்லாத குழப்பத்தை உன் மனதில் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. என்னை மீறி உன் வாழ்வில் எதுவும் நடைபெறாது, நடைபெறவும் நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போகாதே. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்கான வெகுமதிகளை நிச்சயமாக அடைவாய். உன் எதிர்காலம் நன்றாக, மிக மிக நன்றாக இருக்கத்தான் போகிறது. வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் மற்றவர்கள் ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை. எனவே மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்களே, நாம் மட்டும் போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. மற்றவர்கள் துன்பப்பட்டுவிட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்லது, உனக்கான இன்பம், உனக்கான ஆனந்தம், உனக்கான மாற்றங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. வாழ்வில் நன்றாக இருக்கப் போகிறாய். நீ எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நான் அதை என்னுடைய பிரியமான குழந்தைக்காக நடத்தியே தீருவேன். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், எல்லா உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறேன். நான் உன் முன்னே தான் சென்று கொண்டிருக்கிறேன் குழந்தையே. நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என்னுடைய பொக்கிஷம். நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு பிள்ளையே, அடுத்த நொடியே உனக்கான ஆச்சரியம் உனக்காகவே காத்திருக்கிறது. உன்னுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேறியது. சாயிநாதரே, என் எண்ணங்கள் எல்லாம் தவறாக போய் முடிகிறது. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை என்று யோசிக்காதே. இனி அனைத்துமே மாறும். எதிலையும் நிதானமாக செயல்படு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை மட்டுமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயிதேவா. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன் கர்ம வினைப்படி நடப்பவைதான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அனைத்தையும் நீ சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும், பொறுத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவர்களிடம் நானே ஏற்கனவே பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்வே சோதனையான நகர்வோடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர்கள் மனதை காயப்படும்படியோ நோகடிக்கும்படியோ ஒரு வார்த்தை கூட பேச நினைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். உன்னுடைய தான தர்மமே உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் வாழ்க்கையை எப்படி கையாள்கிறார்களோ அதன்படி மாறிக்கொண்டுதான் இருக்கும். வாழ்வை நீ எப்படி பார்க்கிறாயோ அந்த கண்ணோட்டத்தில்தான் உன் வாழ்க்கையும் நகரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாகவும்
நீ மட்டும் துயரத்திலும் சோதனையிலும் மாட்டிக்கொண்டு தவிப்பது போல புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும் அவரவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன சோதனைகளில் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பது. அவரவர் வாழ்க்கையில் உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும். அவரவர் செய்த கர்ம வினைப்படி அவரவர் வாழ்க்கையை இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் சந்தித்துதான் ஆக வேண்டும். எது வந்தாலும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழலிலும் நீ கைவிட்டு விடாதே. எப்பொழுதுமே உன்னை விட்டு யார் விலகினாலும், உனக்கு யார் தீங்கு செய்தாலும் அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மென்மேலும் வளர்ச்சி பெற்று நல்ல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் பெறத்தான் போகிறாய். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. கவலைப்படாமல் இரு. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். உனக்கு எல்லா செல்வ வளங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் அதிசயத்தையும் ஆனந்தத்தையும் நிரம்ப தரும் உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் எந்த நொடியும் மறந்து விடாதே. எல்லா நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் சிறு புன்னகையோடு இருந்து கொண்டே இரு. அது தருகின்ற நம்பிக்கையை வேறு எவராலும் எதனாலும் தரவே இயலாது. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உன் மனதிற்குள் ஆறுதல் சொல்லிக்கொண்டே இரு. நடப்பதற்கெல்லாம் ஒரு காரண காரியம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நீ காண்பாய். காரணமின்றி கஷ்டங்கள் வருவதில்லை. கஷ்டங்கள் வருகிறதென்றால் அதற்கான அதை தொடர்ந்து இரட்டிப்பு சந்தோஷம் வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். கஷ்டங்கள் காரணமில்லாமல் வருவதில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். கஷ்டங்களை மிக சாதாரணமாக கடந்து செல்பவனே வாழ்வின் மிகப்பெரிய மகத்துவத்தை அடைகிறான் என்பதை தீர்க்கமாக நம்பு. நிலையே இல்லாத இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மூச்சுக்காற்று கூட உனக்கு நிலையானது அல்ல என்று இருக்கும் பொழுது உன்னுடைய உறவுகளிடம் உன்னுடைய நண்பர்களிடமும் ஏன் இந்த விரோதமும் கோபமும்? சொல்லப்படாத அன்பு, சொல்லப்படாத உறவு, சொல்லப்படாத நட்பு, சொல்லப்படாத நன்றி, சொல்லப்படாத மன்னிப்பு அனைத்தையும் இன்றே சொல்லிவிடலாமே. ஏனென்றால் நாளைய நொடிகள் நமக்காக இருக்குமா என்று நமக்கே தெரியாது. நிலையானத வாழ்க்கையே இல்லாத பொழுது நமக்கான நொடிகள் மட்டும் எப்படி நமக்காக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம்? நமக்கான கஷ்டங்கள் எப்படி நம்மிடமே நிலைத்திருக்கும் என்று நீயே தவறாக முடிவெடுக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த இயலவே இயலாது. ஆனால் மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொள்ள அந்த நம்பிக்கையே மாபெரும் சக்தியாக இருக்கும் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதா. காரணமில்லாமல் கவலை கொள்ளாதே. காரணம் இருந்தால் கூட அதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே. ஏனென்றால் நடப்பது நீ தீர்மானிக்கப்பட்டது அல்ல. நீ கஷ்டப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதும் அல்ல. எது நடந்தாலும் நீ சகித்து கொண்டு போகத்தான் வேண்டும். எது நடந்தாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். மற்றவர்கள் உனக்காக உன் வாழ்க்கையை வாழவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே, வேதனைப்படுகிறார்களே, அவர்களுக்காக அவர் வாழ்க்கையை நாம் வாழலாம் என்று எண்ணிவிடவும் முடியாது, வாழ்ந்துவிடவும் முடியாது. இதுதான்
வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். மற்றவர்கள் மனம் புண்படும்படி நடந்து விடாதே. ஏன் யோசிக்க கூட செய்யாதே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக எளிது. ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினம். மற்றவர்களை சந்தோஷப்படுத்த எண்ணிப்பார். மற்றவர்கள் மனம் குளிர்ந்தால் உன் மனம் நிம்மதியாக இருக்கும். மனம் நிம்மதியாக இருந்தால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாக தேடி வரும். இதுதான் வாழ்க்கை. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. உனக்கான ஆச்சரியம் உன்னை தேடி வரப்போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பாராத ஒரு அதிசயம், உன்னுடைய தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உன்னை எதிர்பாராத அதிசயம் வந்து சூழப்போகிறது. நீயே ஆச்சரியத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். நீ எதிர்பார்த்தது தேடியதை உன் கையில் தர உன் சாயப்பா உன் இல்லம் நோக்கி இதோ வந்துவிட்டேன். உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறியது. நான் இருக்கிறேன் உனக்காக. உனக்கு ஏன் மனக்கவலை? இது நாள் வரை நான் பிரார்த்தனையாக வைத்தது நடக்குமா நடக்காதா என்று குழப்பத்தோடு இழுத்துக்கொண்டே போய்கொண்டிருக்கிறதே. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே. என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் சாயிநாதரே என்று உன்னுடைய பிரார்த்தனையை என் காலடியில் வைத்திருந்தாய். என் பிள்ளையாகிய நீ வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமில்லை, அனுபவிக்காத வேதனை இல்லை, வருத்தப்படாத துயரங்களும் இல்லை. அனைத்தையும் பார்த்துவிட்டு சந்தித்துவிட்டு வீரநடை போட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். வாழ்க்கையில் எதிர் நீச்சல் போட்டு ஜெயித்து கொண்டுதான் இருக்கிறாய். மிகப்பெரிய ஆளாக போகின்றாய். அலட்சியப்படுத்தாதே. அப்பாவின் வாக்கை அலட்சியப்படுத்தி விடாதே. நம்பிக்கையோடு கேள். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும்படி உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய பார்வையில்தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது. என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது. அடிக்கின்ற காற்றில் ஈரப்பதம் இருந்தால்தான் அது நம்மை வந்து சேரும் பொழுது அழகான ரம்யமான தென்றலாகவே நமக்கு தெரியும். அதே போலத்தான் வாழ்வில் நிம்மதி இருந்தால்தான் அந்த வாழ்வே ஸ்வர்க்கமாக நம் கண்களுக்கு தெரியும். நிம்மதியில்லாத வாழ்வு எதுவுமே இல்லாத வாழ்வாகத்தான் இருக்குமே தவிர அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காதுதானே. அப்படி இருக்கையில் தென்றலை நீ முழுமையாக உணர வேண்டும். அப்படி தென்றலை நீ உணர்ந்தால்தான், அந்த நம்பிக்கையை உன் மனதில் உணர்ந்தால்தான் அது தென்றலாய் உன் வாழ்வில் அழகாக வீசிக்கொண்டே இருக்கும். அதை உணர்வதற்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் வைராக்கியத்தோடும் இருந்து பார். அது உன்னை மேலே இன்னும் மேலே அழைத்து செல்லும். இவை அனைத்தையும் உன் வாழ்வில் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன்னுடைய வழியே செம்மையாகவும் உன்னுடைய வாழ்வே செம்மையாகவும் அந்த வாழ்வில் உனக்கு துணையாக அனைத்துமாக உன் சாயப்பா உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே இருப்பேன். உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக தோழனாக தோழியாக நண்பராக அனைத்துமாக நான் உனக்கு துணையாகவே இருப்பேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிடவே முடியாது. பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியடையாமல் இல்லாததை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாய், பரிதவித்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா என்று உன் சாயப்பாவிற்கு தெரியவே இல்லை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயப்படாதே. எது நடந்தாலும் பயந்து விடாதே. உன்னை ஒருவன் தவறாக பேசுகிறான் என்றால், உன்னை ஒருவன் இழிவாக நடத்துகிறான் என்றால், நீ எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கின்றாயோ அதை கண்டு உன்னை அவமானப்படுத்தியவருக்கு பயமாக இருக்கிறது. அதனால்தான் உன்னை
இழிவாக பேசுகிறான், கீழ்த்தனமாக நடத்துகிறான். உன்னை இழிவாக பேசுகிறவனுக்கு தெரியாது நீ அதில் தைரியமாக இருக்கிறாய், ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்பது அவனுக்கு தெரியாது. அதனால் நீ தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமும் அல்ல. எத்தனை முறை மீண்டும் மீண்டும் அவமானங்களை பெற்றுக்கொண்டே இருந்தாலும் அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இல்லாமல் தைரியமாக இரு. மனதை நோகடித்து விடாதே. தைரியமாக உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. அவமானங்களை தாங்கும் சக்தியாகவே மாறிவிடு. அப்படி இருந்து பார். அவமானங்களை தாங்கும் சக்தியாக இருந்து பார். இறுதியில் ஜெயிக்கப் போவது, வெற்றியடையப் போவது நீயாகவே இருப்பாய். கண்டிப்பாக நீயாகவே இருப்பாய். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே மனதில் இடம் கொடுத்து தேவையில்லாத நிகழ்வுகளையும் தேவையே இல்லாத எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து துடைத்து எறிந்துவிடு. உன் அருகிலேயே இருந்து உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பவன் உன் சாயி தேவா என்பதை எப்பொழுதுமே மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. உனக்காகவே உழைத்து உனக்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னோடு இருப்பதை தைரியமாக உணர்ந்து கொள். நான் உன் வாழ்வில் வருவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் உன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களையும் மாறுதல்களையும் நன்றாக கவனித்துப் பார். நான் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதுமே கைவிட்டு விடவே மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. ஆனால் நீதான் எங்கெங்கோ என்னை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். நான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வேறு எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்றால் வாழ்வே முழுமையாக இருக்காது. மிக சரியான நேரத்தில் நான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். என் பார்வையிலிருந்து யாருமே தப்பிவிட முடியாது பிள்ளையே. தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா என்று நான் உனக்கு கொடுத்த வாக்கு எப்பொழுதுமே மீறவே மீறாது. வாக்கு மீற மாட்டேன் உன் சாயி தேவா. உன்னை நிராகரித்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும், உன் அன்பை அலட்சியம் செய்தவரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் உனக்கு அறிவுரை கூறிப்படி நடந்து கொள். மன நிம்மதியாக இரு. என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். நிம்மதியாக இரு. நீ கேட்டதை அடையும். நிச்சயமாக நாளை நான் உனக்காகவே உருவாக்குவேன். பெரும் மகிழ்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது. சந்தோஷமாக இரு. எதிர்பார்த்த நல்ல செய்தியை நான் உனக்காகவே கொண்டு வருவேன். அதிகமாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என்னை சர்வ சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. நான் உனக்கு கூறுவது நிச்சயமாக கண்டிப்பாக பலிக்கும். உன் வாழ்வில் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும், அதிசயம் நிகழும், அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நீ நடக்காது என நினைத்ததை கூட நடத்தி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நிகழுமா நிகழாதா என்ற எண்ணங்கள் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேனே. தைரியமாக இரு. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் போது உனக்கு ஏன் மனக்கவலை? வரும் வரை, உனக்கான காலம் வரும் வரைதான் அவர்களோடு உன்னால் பயணம் செய்ய முடியும். எனவே மனம் வெறுத்து விடாதே. வாழ்க்கையை நினைத்து ஒரே மாதிரி வாழ்வு எப்பொழுதும் இருந்து விடாது. ஒரே மாதிரியான சூழ்நிலையும் எப்பொழுதும் இருந்து விடாது. உன் வாழ்வில் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் தான் எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேனே. என்னுடைய மாய வித்தை இனிதான் ஆரம்பமாகப் போகிறது. இனிதான் ஆட்டமே களை கட்டப் போகிறது. நிரந்தரமான உறவுகள் என்று இங்கு எதுவுமே இல்லை. அப்படி இருந்திருந்தால் நீ என்னுடைய நிரந்தரமான உறவாகியே இருப்பாய்.
என் அன்பு பிள்ளையே, 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் உறவாக நான் உன் அப்பாவாக, உன் அம்மாவாக, அனைத்துமாக நான் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். முழுமையான நம்பிக்கையோடு நான் தான் அனைத்துமே என்று என்னையே சரணடைந்திருக்கும் உன்னை என்னுடைய உயிராக நான் காத்து ரட்சிப்பேன். என்னை நம்பிவிட்டாயல்லவா?